நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், என் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லுவோமா? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே உம்மையே சேவிக்கிறவர்களாக எங்களை ஆண்டவரே மாற்றுங்க. ஆண்டவரே, எங்கள் மூக்கிலே சுவாசம் இருக்கும் வரை நாங்கள் உம்மையே துதிக்கிறோம். ஆண்டவரே, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொல்லியிருக்கிறது போல தேவனே, எங்கள் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு சிந்தையோடு நாங்கள் உம்மையே சேவிக்கிறோம். ஆண்டவரே, உம்மையே நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவரே, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறவர்களாக ஆண்டவரே தேவனே நாங்கள் உம்மையே தொழுது கொள்ளுகிறோம் என்று சொல்வோமா? நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர், நல்லவர் நீர், எனக்கு மிகவும் நல்லவர் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் பாடுவோமா? நல்லவர் நீ. எல்லாரும் சபையே, அவர் ஒருவரே நல்லவர், நன்மைகள் செய்பவர், என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீர், உம்மையே வாதிக்க கொடுத்தீரே திருவுடலை எனக்காய், என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீர், உம்மையே வாதிக்க கொடுத்தீரே திருவுடலை எனக்காய். உந்தன் அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது, ஈடிணையற்றதே, உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, கிருபை பெரியது, கிருபையான இயேசுவே, நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், ஒருவரே உங்கள் வாழ்க்கையிலே நன்மைகள் அவர் செய்திருப்பார் என்றால் இந்த நேரத்திலே அதை அவருக்கு காணிக்கையாக சொல்லுவோமா? பாவத்தின் முழு உருவமாய் நீர் பாவமானீரே, பிரிக்கப்பட்டீரே என்னை இணைத்திடவே, பாவத்தின் முழு உருவமாய் நீர் பாவமானீரே, பிரிக்கப்பட்டீரே என்னை இணைத்திடவே, உங்க அன்பு பெரியது, ஆமென். ஈடிணையற்றதே, உங்க கிருபை பெரியது, எல்லாரும் சொல்லுவோமா? உங்க கிருபை பெரியது ஆண்டவரே, அது என்றும் இருக்கிறது. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர், நல்லவர் நீர், மிகவும் நல்லவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர்
எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். யோவான் ஸ்நானன் காலம் முதல். இந்த வார்த்தையை முதலாவதாக அறிமுகப்படுத்தது யோவான் ஸ்நானன் தான். புதிய ஏற்பாட்டு காலத்தில் பரலோக ராஜ்யம் வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் இந்த வார்த்தை அதிகமாக சொல்லப்படுகிறது. ஆவியானவர் சொல்கிறாரு, யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். அருமையானவர்களே, பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர்கள் பலவிதமான காரியங்களை ஒப்பிட்டு சொன்னார். பரலோக ராஜ்யம் ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அடுத்தபடியாக புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அடுத்தபடியாக நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அடுத்தபடியாக நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. நீங்கள் வீட்டில் போய் இந்த மத்தேயு 13வது அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அங்கே தான் சொல்லப்பட்டிருக்குது. பரலோக ராஜ்யம் இதற்கு ஒப்பாயிருக்கிறது. அடுத்தபடியாக பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கடைசி அவருடைய நாட்களில் அவர் சொல்வார், தங்களை மணவாளனை எதிர்கொள்ளும்படியாக செல்கின்ற 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. தனது குமாரனுக்கு கல்யாணம் செய்து வைத்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. இப்படி நிறைய பரலோக ராஜ்யத்தை குறித்து நம் எப்படியெல்லாம் சொன்னால் நம்ம புரிந்து கொள்ள முடியுமோ அவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு வழிதான். பரலோக ராஜ்யத்தை நாம் புரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் பல காரியங்களை சொல்லி காட்டுறாரு. ஆனால் இங்கே என்ன போட்டு பார்த்தீங்கன்னா, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை நமக்கு எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. யார் பலவந்தம் பண்ணுறீங்களோ, ஃபோர்ஸ் பண்ணுறது, கட்டாயப்படுத்துறது, எப்படியாவது அதில் நான் போயிடணும், விட்டுறக்கூடாது. பந்தய சாலையில் ஓடுறவங்க எல்லாமே ஓடுறாங்க. நீங்கள் அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடுங்கள். அப்படி தான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. எல்லாம் ஓடுறாங்க. நாம் சும்மா ஓடுகிறவர்களாக அல்ல, ஜெயம் பெற்றுக்கொள்கிறவர்களாக ஓட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, இன்றைக்கி உலகத்தில் எதையோ தேடி நாடி மனுஷன் ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் ஜீவன் நிரந்தரமானது, நித்தியமானது. அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த வசனத்தை திருப்பி வாசிக்கிறேன், கவனிங்க. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. அந்த சோர்ந்து போகாமல் அதை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் விடால் முயற்சியாக பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். இதெல்லாம் வெறும் ஜெபம் பண்ணியோ அல்லது நம்ம சத்தியத்தை அறிந்து கொள்கிற அறிவினாலேயோ நாம் பெற்றுக்கொள்ள முடியாது.
லூக்கான சுவிசேஷம் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலேயே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையை உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் படைத்து மனுஷன் கையில் கொடுத்தாரு. இவன் என்ன பண்ணிட்டான்? பொறுப்பு இல்லாமல், அதனுடைய முக்கியத்துவத்தை உணராமல், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம், வார்த்தை, இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் உணராமல் இருக்கும்போது தான் பிசாசு நம்மளை ஏமாற்றுறோம். பாவம் பிரவேசித்ததற்கு முதல் காரணமே நம்மளுடைய நிர்விசாரம், அலட்சிய மனப்பான்மை. அப்படி தான் பின்னாடி வந்த சந்ததிகளும் வந்தது. நானே சாக போகிறேன், இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு? தொடர்ந்து தெய்வம் நம்ம கொடுக்குற சில ஸ்லாக்கிங்களை நம்ம என்ன பண்ணுறோம்னா அலட்சியம் பண்ணிக்கிறோம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, ஒருவேளை நம்ம லேட்டாக சாப்பிட்றனாலையோ அல்லது சாப்பிடாமல் இருக்கிறாலே யாரும் மரித்து போவது கிடையாது. ஒருவேளை பைத்தவர்களுக்காக, ஒரே ஒரு பழத்தை சாப்பிடுவதற்காக. அருமையானவர்களே, தேவன் கொடுத்த எல்லா சிலாக்கியத்தையும் மனிதன் பிசாசிடத்தில் இயேசுவே கூட்டு காட்டுறோம். நம்மளாம் இப்படி ஏன் மனிதர்களுடைய வாழ்க்கையில் வந்து தேவ பிரச்சனை இல்லை, ஏன் குடும்பத்தில் சமாதானம் இல்லைன்னா பிசாசு காட்டுகிற காட்சிகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். பிசாசு என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே, ஒரு நிமிஷம், இப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த காட்சிகளை காட்டியிருக்க முடியும்னு பாருங்களேன். இவைகளெல்லாம் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரம், இவைகளின் மகிமை உமக்கு தருவேன். நான் தர்றேன். ஆண்டவர் கொடுத்த, இலவசமாய் கொடுத்த ஸ்லாக்கியத்தை பிசாசு பிடிச்சிட்டான். ஆனால் கர்த்தர் விடலை. சிலுவையிலே தம்முடைய குமாரனை பலியாக நீசக்கோலமாக்கி அந்த பாவத்தினுடைய சம்பளத்தை தன் குமாரனாகிய கிறிஸ்து மேல் சுமத்தினார். பாவத்தின் சம்பளம் மரித்தார், அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கடைசியாக சொன்னது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலுவையில் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? பிசாசுடைய அவனுடைய இருந்த எல்லாத்தையும் பிடிக்கிட்டார். இப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும். இவன் வந்து என்ன பண்ணினான்னா, உயர்ந்த மலையில் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களை. ஆண்டவர் வந்து உலகம் மாத்திரமல்ல, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதாஸ் சொல்கிறான், எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் இவைகளை கொடுக்கிறேன், நீர் என்னை பணிந்து கொண்டார். ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் நான் வாங்கிட்டேன், பிசாஸ்டது நான் பிடுங்கிட்டேன். இப்போ நீ என்ன பண்ணணும்? நீ அதை சுதந்திரிக்க வேண்டும். ஏன் ஆண்டவர் வந்து சிலுவையில் தான் பிடிக்கிட்டார்ல, அப்படியே கொடுக்க வேண்டியது தானே. இதுக்கு நான் ஏன் போராடணும்? எதுக்கு நான் பலவந்தம் பண்ணணும்? அருமையானவர்களே, ஆண்டவர் வந்து ஆதாமை நம்பி தான் இவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்தார். போட்டிக்கு யாருமே கிடையாதுப்பாங்களே, பங்காளி யாருமே கிடையாது. அவன் தான் ராஜா, முழு உலகத்தும் எல்லா ஆசீர்வாதங்களும் அவன் தான் ஓனர். ஆனால் அவனோட அருமை தெரியாமல் போய்விட்டது. ஏன்னு கேட்டால் அவன் பிரயாசப்படலை, அதற்காக அவன் வாஞ்சிக்கவே இல்லை. அவனோட அருமை தெரியாமல் போனதுக்கு காரணம்,
பிதாவாகிய தேவன் அதை அவனுக்கு இலவசமாக கொடுத்தார். இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானான் தேசத்தில் கொண்டு போகும் பொழுது கர்த்தர் நினச்சார்னா கொஞ்சம் ஷார்ட் பீரியடில் அவங்களை கொண்டு போய் சுகமாக அவங்க அமர பண்ண முடியும். ஆனால் சுதந்திரிக்க வேண்டிய பொறுப்பை, அதனுடைய வேல்யூ அவங்க புரிந்து கொள்ளணும், அதோடைய மதிப்பை அவங்க புரிந்து கொள்ளணும். இன்றைக்கி நமக்கு நம்ம கருத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அநேக ஸ்லாக்கியங்களுடைய மதிப்பை நாம் உணர்றோம். ஆனால் மற்றதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா என்ன பண்ணால் தன்னுடைய வீட்டு உப்பறையில் உட்காந்து அப்படியே உலாவிக்கு இருந்தான். அப்போ ரோட்டில் போய்க்கிருந்த ஒரு வாலிபன் அவன் காலில் போட்டிருந்த செருப்பு சகதியில் பட்டுருச்சு. சகதியில் பட்ட உடனே அவன் போட்டிருந்த பட்டு அங்கவஸ்திரத்தை எடுத்து தொடச்சானான். உடனே ராஜா பக்கத்துக்கு மந்திரியை கூப்பிட்டு, நீ காலில் போட்டிருக்கிற செருப்பை விலையுறந்த பட்டு வஸ்திரத்தில் எடுத்து துடைக்கிறானே, என்னது இது வினோதமாக இருக்குது அப்படின்னு. அப்போ மந்திரி சொன்னாராம், ராஜா செருப்பு அவன் வாங்கினது, அவன் போட்டிருக்கிற பட்டு வஸ்திரம் அவன் அப்பா வாங்கி கொடுத்தது. இவன் கஷ்டப்பட்டு அந்த செருப்பை வாங்கினதுனால அவனுக்கு அந்த வேலி தெரியுது. அப்பா வாங்கி கொடுத்த பட்டு வஸ்திரத்துடைய அவருடைய மகிமை தெரியல. ஏன்னா அது அப்பா, அவருக்கு அந்த கஷ்டம் அவருக்கு தானே தெரியும், அதனுடைய மதிப்பு அவருக்கு தானே தெரியும். ஏன் பலவந்தம் பண்ணும்படியாக ஆண்டு சொல்கிறாருன்னா இதனுடைய அருமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தாய் தன் குழந்தை மீது உயிராக இருக்கிறார்? 10 மாதம். அருமையானவர்களே, கஷ்டம். நைட்லாம் தூங்க வராது. இங்கிட்ட ஒரு குறிப்பிட்ட பொசிஷனில் தான் படுக்கணும். அது எல்லாருக்கும் தெரியும். நான் அதை விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. குழந்தை தூங்கும், அம்மா முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கையை தொட்டில் மேலே இருக்கும். தொட்டில் ஆட்டிக்கிட்டே தூங்கிக்கிட்டே தொட்டில் ஆட்டிக்கொண்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தை பெற்றெடுத்ததுனால தான் அந்த குழந்தைக்கு ஒரு சின்ன கஷ்டம் தானே துடிக்கிறதுக்கு காரணம். சாலமோன் ஒரு வழக்கு வருது. 2 பெண்கள் ஒரு குழந்தைக்காக வழக்காடுறாங்க. இது என் குழந்தை தான். அப்போ சாலமோன் சொல்கிறான், இந்த 2 பகிர்ந்து கொடுத்துரு. நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா அதை பெற்றெடுத்தவளுடைய தாய் இருக்கிறாள், அவளுடைய குடல் துடித்ததான். ஏன்னா அவன் தான் சுமந்தான். இன்னொருத்தி சொல்கிறான், வெட்டி போடு, உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் பரலராஜ்யம் சொல்லுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். இன்றைக்கி நமக்கெல்லாம் அவருடைய அருமை தெரிய மாட்டேங்குது, போயிட்டே இருக்கிறோம். சிலுவை என்பது சாதாரண காரியம் கிடையாது, கொடூரமான வேதனை. முழு மனுக்குலத்தினுடைய பாவத்தை அவர் ஒருவராய் சுமந்தார். அவரை பார்த்து பிசாசுகள் நடுங்கின. ஆனால் சிலுவை பாடுக்கு முன்பதாக அவர் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும்படியாக, நமக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தை என்னை விட்டு எடுத்து போடாண்டவர். ஏனென்றால் அதனுடைய வலி அவ்வளோ கொடூரமானது. தேவதூதர்கள் அவரை ஆற்றும்படியாக, அவரை தேற்றும்படியாக அவசியமாக இருந்தது. ஆதாமுக்கு சரியாக தன்னுடைய ஸ்தானத்தில் இருந்திருப்பான் என்றால் பிசாசுக்கு இடம் கொடுத்துருக்க மாட்டான். அருமையானவர்களே, தேவன் நம் கருத்தில் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு நையா பைசா கூட, சிங்கிள் பைசா கூட நாம் ஜாக்கிரதையாக. இன்றைக்கெல்லாம் கணவனுடைய அருமை தெரிய மாட்டேங்குது, அல்லது மனைவியோட அருமை தெரிய மாட்டேங்குது, பெற்றோருடைய அருமை தெரிய மாட்டேங்குது, அலட்சியம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த முக்கியம், ஏன்னா இது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம்ன்றது தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கெல்லாம் ஏன் முதியோர் எல்லாம் பெருகிக்கிட்டே போகுது, பெற்றெடுத்த தாய் தப்பனுடைய அருமை தெரியல, அதை அலட்சியமாக ஹேண்டில் பண்ணுறான். நாம் அவிதமாக இருக்கக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பரலோக ராஜ்யம் யோவான் ஸ்நானன் காலம் முதல் பலவந்தம் பண்ணப்படுகிறது.
பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர்லாம் வந்து யுத்தம் பண்ணார். ஜனங்கள் யுத்தம் பண்ணினதை காட்டிலும் தேவன் தான் ஜெயத்தை பெற்றுக் கொடுத்தார். அதனால தான் அவங்க பார்த்தீங்கன்னா செங்கடலை தாண்டி வெளியே வந்த உடனே எல்லாம் ஆர்ப்பரித்து நடனம் ஆடி கர்த்தரை துதிச்சாங்க. கொஞ்ச நேரத்தில் தண்ணிக்காண்டி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பத்துக்காக முறுமுறுத்தார்கள், மாம்சத்துக்காக தேவனுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அந்த செகண்ட் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நாம் அவ்விதமாக இருக்கக்கூடாது, நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் அதாவது யாரோ ஒருத்தர் என்றைக்கோ செய்த நன்றியை கூட நம்ம நினச்சி பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற நன்மைகள் ஏராளம். அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம நினச்சி பார்க்குறோம். ஒரு சின்ன கஷ்டம் வந்தோடனே முறுமுறுத்துறோம், என்ன ஆண்டவர். ஆனால் நாம் அவ்விதமாக இருக்கக்கூடாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாவம் செய்தவர்கள் அழிக்கப்பட்டார்கள். நோவாவின் நாட்களில் கர்த்தர் வெள்ளத்தை அனுப்பினார். எல்லா மனிதர்களும் அழிக்கப்பட்டார்கள். அதே போல் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு செல்லும்போது அன்றைய நாளில் இருந்த கொடூரமான மனிதர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். ஹேத்தியர், எபூசியர், மோவாபியர், நிறைய ஜாதிகள். அவங்களுடைய பாவகரமான வாழ்க்கை, பரலோகராஜ்யம் அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்தது. ஆனால் அவர்கள் அதை அலட்சியம் பண்ணினார்கள். தேவன் அவர்களெல்லாம் சங்காரம் பண்ணினார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் அவ்விதமாக செய்யவில்லை. அப்படி செய்திருப்பார் என்றால் நம்ம இன்றைக்கி வந்து உலகத்தில் 800 கோடிக்கு மேலே இருக்கிறதா ஜனத்தொகை சொல்கிறாங்க. 80 கோடி கூட இன்றைக்கி இருக்காது. ஒருவேளை பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் நியாய தீர்ப்பு கொடுத்தது போல என்று தேவன் நியாய தீர்ப்பு கொடுப்பார் என்றால் இவ்வளோ ஜனத்தொகை நிச்சயமாக இருக்காது. கர்த்தர் வந்து பாவிகளை நேசிக்கிறார், விட்டு வைக்கிறாரு. புரிஞ்சுக்கோ. அவர் அதாவது ஆவியானவர் வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. நாம் கவனிக்கிறவர்களாக, அதை கேட்டு கீழ்ப்படுகிறவர்களாக மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 1 யோவான் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பாவிகளை அழிக்காமல் பாவத்துக்கு காரணமாக இருக்கிற பிசாசின் கிரியைகள். எவ்வளோதான் மனிதன் அழித்தாலும் கூட பாவத்தை தூண்டு விடுகிற பிசாசின் கிரியைகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. நோவா நாட்களில் எல்லா பாவம் செய்தவர்களை தேவன் நிர்மூலமாக்கினார், யாரையுமே விட்டு வைக்கல. நோவாவின் குடும்பம் மாத்திரம்தான் காப்பாற்றப்பட்டது. ஆனால் பாவம் அழிக்கப்படவில்லை. பாவமும் வேலைக்குள்ளே பாதுகாப்பாக இருந்தது. நோவா வெளியே வந்தவனே செய்த முதல் தவறு திராட்சை தோட்டங்களை நாட்டினான். அதன் திராட்சை ரசத்தை குடித்தான், வெறித்தான், பாவம் பிரவேசித்தது. கர்த்தர் பார்த்தாரு, இந்த பாவிகளை நாம் அழிக்கிறத காட்டிலும் பாவத்துக்கு காரணமாக இருக்கிற பாவ சுபாவங்களை அழிக்க வேண்டும். அதை ஆண்டு சொல்லிக் கொடுத்தாரு. உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினார், உன் கைகள் உனக்கு இடரல் உண்டாக்கினார், தரித்து போடு. நீ முழு சரீரத்தோடு நரகத்துக்கு போவதை பார்க்கிலும் ஒரு கண் இழந்தவனாக அல்லது ஒரு கால் கை இழந்தவனாக நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பது உனக்கு நலமாக இருக்கும். அதனாலே கர்த்தர் வந்து இயேசு கிறிஸ்து வந்த பின்பதாக தேவன் ஜனங்களை அழிக்கவில்லை. கர்த்தர் வந்து அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்.
மனம் திரும்புவதற்காக நீடிய பொறுமையோடு. அவருடைய நீடிய பொறுமையை நம்ம என்ன பண்ணுறோம்னா யதார்த்தமாக எடுத்துக்கொள்கிறோம். கர்த்தர் அவர் இரக்கமுள்ள தேவன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் ஜெபம் பண்ணிட்டால் அவர் மன்னிச்சிருவார். அவர் மன்னிக்கிற தேவன் தான். ஆனால் எப்போ எது நடக்கும்னு சொல்ல முடியாது. கர்த்தருடைய மனதுருக்கத்தை நாம் அஜாக்கிரதையாக நம்ம அதை கையாளக்கூடாது. ஆண்டவர் என்ன சொன்னார்? நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது இல்லை, போ இனி பாவம் செய்யாது. கண்டிஷன் பேர், நிபந்தனையின் பேரில் தான் கர்த்தர் அனுப்பி வச்சார். நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது இல்லை, போ இனி பாவம் செய்யாத. கண்டிஷன் பேரில் தான் கர்த்தர் அப்படி மன்னிக்கிறாரு. தொடர்ந்து பாவம் செய்யும்படியாக அல்ல. அருமையானவர்களே, கர்த்தர் நம்மளை அழிப்பதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ உள்ள நம்மளை சுற்றியில் இருக்கக்கூடிய நம்முடைய என்வாயர்மெண்ட்டே நம்மளை அழிக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கிறது. நீங்கள் வசனத்தின்படி நான் சொல்கிறேன், நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாது இருக்கிறது கிருபையில் தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்மளை சுற்றிலும் அவ்வளோ விஷங்கள் இருக்கிறது. காற்று, தண்ணீர், நம்ம சாப்பிட்ற உணவுகள், எந்த பழம் வாங்கினாலும் ஹைப்ரிட்டு தான், நேச்சுரல் ஃப்ரூட் கிடையாது. எல்லாமே நம்மளுடைய சரீரத்தினுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியதாக தான் இருக்கிறது. நம்ம சாப்பிட்றோம், அதிக காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம். அதிலெல்லாம் மீறி நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறோம், உயிரோடு இருக்கிறோம்னா அது அவருடைய கிருபை. லூக்கா சுவிசேஷம் 9வது அதிகாரம்  ஆண்டவர் ஒரு சமாரிய கிராமத்து வழியாக பிரவேசிக்கிறார். ஆனால் அந்த ஊர்க்காரங்க அவரை ஏற்றுக்கொள்ளலை. உடனே யோவானுக்கும் யாக்கோபுக்கும் கோபம் வந்துடுது. நாங்கள் யார், எங்களை உன் ஊர் வழியாக போகக்கூடாதுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த யாக்கோப்பும் யோவானும் கர்த்தரை பார்த்து ஒரு ஜெப குறிப்பு கொடுப்பாங்க. 54வது வசனத்தை வாசிங்க. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். ரெஃபரன்ஸ் எங்கே போகுது? எலியாட்டம். எலியா வானத்திலிருந்து அக்கினி இறக்கி தன்னை கைது செய்யும்படியாக சீரா தேசத்து ராஜா அனுப்பின சோல்ஜர்ஸ்லாம் கொண்டோம். பார்த்தீங்களா? இவங்களை அப்படி ஒரு கை பார்த்துருவோமா ஆண்டவர்? நீங்கள் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்கள். மாம்சிய சிந்தனை அருமையானவர்களே, அது தேவனாலே முடியும். அந்த பட்டணத்தை அழிப்பது தேவனாலே முடியும். ஆனால் அவர் அதுக்கு வரலையே. அவர் எதுக்கு வந்தார்? பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி, மனிதர்களை அழிக்கும்படிக்கு அல்ல. ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்னும் ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதுக்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனார்கள். மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல. அவருக்கு தெரியும், இந்த ஜீவனுடைய அருமை தெரியும் அவருக்கு. நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. நம்முடைய உயிரோடைய அருமை கட்டாயம் நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏன்னா அது சரீரத்தில் ஒரு 70 வருஷம் 80 வருஷம் 100 வருஷம் நான் சரீரத்தை விட்டு வெளியே போகும்பொழுது நித்திய காலமாக ஒன்று தேவ சமூகத்தில் இருப்போம், இல்லைன்னா பிசாசு கரத்தில் இருப்போம், நரகத்தில் இருப்போம். ஆனால் முடிவில்லாதது. அதை நாம் கற்றுக்கொள்ளணும். அதெல்லாம் நான் ஜீவனை அழிப்பதற்கு அல்ல, ரட்சிக்கிறதுக்கே வந்தேன். கர்த்தர் இதெல்லாம் ஏன் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, பரலோக ராஜ்யம் உன் வாழ்க்கையிலே பிரவேசிக்க வேண்டுமென்றால், அல்லது நீ பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டுமென்றால் நீயும் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்கெல்லாம் முன்னின்று அவர்தான் யுத்தம் நடத்தினார்.
யோதா நதியை பின்னிட்டு திரும்ப பண்ணினார். எரிகோ கோட்டைகளை தகர்த்து போட்டார். தாவீதுடைய செய்த யுத்தங்கள் எல்லாவற்றிலும் தேவன் முன்னின்று நடத்தினார். அதனால் தாவீது ராஜாவுக்கு அதனுடைய மதிப்பு தெரியாமல் போயிடுச்சு. அதனால தான் அசால்ட்டாக அலட்சியமாக யுத்தத்தில் நிற்க வேண்டிய தாவீது உப்பரிகளே உலாவி கொண்டிருந்தார். ஜனங்களுக்குள்ளாக நீங்கள் வேதத்தில் போய் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான மேட்டிமை, நாங்கள் ஜெயிக்காத யுத்தமாக, நாங்கள் தோக்கடிக்காத ராஜாக்களா. ஆனால் யுத்தம் பண்ணினது யாருன்னு கேட்டால் கர்த்தர். ஏன்னா மனுஷனுக்கு என்ன மேட்டிமை வருதுன்னா, நான் கட்டின மகாபாபிலோ, என் நாமத்திற்கென்று, என் பெயர் பிரஸ்தாபத்திற்கென்று நான் கட்டினேன். சிந்தனை அப்படியே மாற்றிடுது. விளைவு என்ன கட்டினா போச்சு, எல்லாம் போச்சு. அவ்விதமாய் போய் மாறிடக்கூடாது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பலவந்தம் பண்ணு, போ, தூங்காது, முழங்கால நில்லு, கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள். கர்த்தர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக 40 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் தேவ சமூகத்தில் காத்திருக்கும். மோசே 40 நாட்கள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தோம். இதுதான் பலவந்தம் பண்ணுகிறது. டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்துட்டா அதனுடைய மதிப்பு நமக்கு தெரிய மாட்டேங்குது. 40 நாள் கேட்டால் தண்ணி குடிக்கக்கூடாது, சோறு கிடையாது. இன்றைக்கி நைட்டில் பிரச்சனை கடன் மனைவிக்குள்ள. இந்த அம்மா என்ன பண்ணிவிடுவாங்க, இங்கிட்டு திரும்பி படுத்துக்கிடுவாங்க, வேணும்னா போய் தின்னு. அவர் அங்கிட்டு திரும்பிக்கிடுவார், நீ தரலை என்ன போ அப்படின்ட்டு. 12 மணிக்கு 2 பேரும் முழித்து சமையல் கட்டில் போய் திருட்டுத்தனம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு புள்ள வந்து லைட்டு போட்டால் 2 பேரும் அடப்பா, இது என்னத்துக்கு இந்த கூத்து? ஒரு நேரம் கூட நம்மளால் பசியை தாங்க முடியலையே. ஆனால் தேவன் 40 நாள் இருக்கும்படியாக இருந்தார்கள். அதனால தான் அவங்களாம் ஜெயித்தார்கள். நம்மளால் ஏன் ஜெயிக்க முடியலை? நம்மளால் ஒருவேளை சோத்தை கூட தியாகம் பண்ண முடியலை. வயிறு கூப்பிடுது. ஏன்னா அதை ஃபில் பண்ணி பழகிட்டோம். அடிமையானவர்களே, கற்றுக்கொள்ள வேண்டும். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. சோர்ந்து போகவே கூடாது. நான் பெற்றுக்கொள்ளுவேன், என்னுடைய பரிசுத்தத்தை நான் பெற்றுக்கொள்ளுவேன். என்னுடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை நான் தக்க வச்சுக்கிடுவேன், விட மாட்டேன். என்னுடைய ஜென்ம சுபாவங்களை நான் ஜெயிப்பேன். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருப்பது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பாவத்திலே இருந்து கொண்டு நாம் நீதிக்காக பிழைக்க முடியாது. யார் பிழைக்க முடியும்? மரித்தவர்கள் தான் பிழைக்க முடியும். பாவத்துக்கு மரித்தவன் தான் நீதிக்கென்று பிழைக்க முடியும். மரிக்காதவனை உயிரோடு எழுப்ப முடியுமா? அவன் தான் உயிரோடு இருக்கிறானே, அவனையே தூக்கி திருப்பி அவனையே உயிரோடு எழுப்ப முடியும்? அவசியமற்றது. மனுஷருடைய ஜீவனை அளிக்கிறதற்கு அல்ல. அன்பானவர்களே, நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற சில ஸ்லாக்கியங்களுடைய வேல்யூ மூலம் நாம் கற்றுக்கொள்ளணும். அருமை தெரிஞ்சால் தானே அதுக்காண்டி பிரயாசப்படுவோம். ஒரு ஸ்திரீ என்ன பண்ணால், ஒரே ஒரு காசு தொலைஞ்சு போச்சு. 9 காசு அவர்கிட்ட இருக்குது. சரி 9 இருக்குல்ல அப்படின்னு அவள் விடலையா, விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அந்த காசை எடுத்துட்டான். ஏன்னா அதனுடைய அருமை அவளுக்கு தெரிந்திருந்தது. ஒரே ஒரு ஆடு, 99 ஆடு இருந்துச்சு, ஆனால் ஒரே ஒரு ஆடு தான் போயிடுச்சு. ஆனால் அந்த மேய்ப்பன் விடவில்லை. ஏனென்றால் அந்த ஒரு ஆட்டோடைய அதோடைய மதிப்பு அந்த மேய்ப்பனுக்கு தெரிந்திருந்தது. இன்றைக்கி நம்ம கண்ணு முன்னாடி நம்முடைய பிள்ளைகள் வந்து பாவத்தில் போய்கிட்டு இருக்கிறாங்க. குடும்பத்தில் அதாவது சமாதான கேடுகள் பெருகி கொண்டே இருக்கிறது. நம்ம எப்படி இருக்கிறோம்? கண்டும் காணாதவர்களாக. அதோட அருமை தெரியலை. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய ஆத்மாவுக்கும் நமக்கு பொறுப்பு இருக்கிறது. தேவ சமூகத்தில் அதுக்காண்டி விழுந்து கிடக்கணும். என்னத்தையோ நம்ம வந்து 2 தடவை ஸ்தோத்திரம் பண்ணிட்டா போதும்,
ஒரு 4 காசு காணிக்கை கொடுத்துட்டா போதும், அப்படி கிடையவே கிடையாது. இது முதல் பலவந்தம் பண்ணணும். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் தான் பல ராஜ்யத்தை என்ன பண்ண முடியும்? பலவந்தம் பண்ணணும். நம்ம ஒரு நாளைக்கு 24 நேரம் கொடுத்துருக்கிறாருன்னா அந்த 24 மணி நேரத்தில் தேவ சமூகத்தில் நம்ம செலவு பண்ணுற நேரம் எவ்வளவு? இப்போலாம் செல்ஃபோன் வந்துருச்சு, அன்லிமிட்டெடு. நீங்கள் பேசுங்க பேசிக்கிட்டே இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். சமையல் கட்டுக்கு என்ன பண்ணுறது, மதிய சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு தான் இப்போலாம் விக்கி மிக்கி சுக்கிலாம் என்னென்னமோ வந்துருக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், நாங்கள் சுட சுட வாசலில் வந்து கொடுத்துட்டு போயிடும். நீங்கள் பேசுங்க. பிசாசு நம்மளை திசை திருப்பி கொண்டிருக்கிறான். நம்முடைய ஜீவனை குறித்த, நம்முடைய குடும்பத்தினுடைய அருமையை குறித்த அந்த வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மார்க் நர்சிசம் இரண்டாவது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். ஒரு திமிர்வாதக்காரனை, ஒரு வியாதியஸ்தனை ஆண்டோட்ட கொண்டாடுறாங்க சுகமாக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்திருந்தார். நுழைய முடியலை. ஆனால் அந்த வியாதியஸ்தனை சுகமாக்கணும். தூக்கிட்டு வந்தது 4 பேர். அருமையாளர்களே, அவங்க 4 பேர் என்ன செய்கிறாங்க? அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து, இது அவங்க வீடு கிடையாது பாருங்களேன், அது 4 பேருடைய வீடு அது கிடையாது, யாரோ சம்படி. 4 பேர் விறுவிறு மேலே ஏறிட்டான் பாருங்களேன். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நாம் பிரயாசப்படுவோம் என்றால் தேவன் அதுக்கேற்ற வாசலை திறந்து கொடுப்பார். பலவந்தம் பண்ண வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. யுத்தம் கர்த்தருடையது என்றால் இன்றைக்கி கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவராய் தான் இருக்கிறார். அதில் எந்த மாறுதலும் கிடையாது. ஆனால் நாம் பிரயாசப்படுகிறவர்களாய் காணப்படும். நம்ம தூங்கு முஞ்சியாட்ட உட்காந்துருந்தோம்னா அது அப்படியே தான் இருக்கும். ஒருத்தர் என்ன பண்ணானா, வயல்வெளி அப்படி கடந்து போனான்னா அது முச்செடியும் புரோஜனம் மட்டும் இருந்துச்சு அந்த வயல்வெளி. ஏன் கேட்டால் அந்த நிலத்துக்கு சொந்தக்கார தூங்கிக்கிட்டு இருக்கோம். சோம்பேறியின் வயல்வெளியை குறித்து வேறத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம குடும்பத்தை இன்னொருத்தங்க அப்படி வெளியே போகும்போது பார்த்தாங்கன்னா நம்ம யாருன்றதை அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. ஓஹோ, நல்லா தூங்கி எழுந்திருப்பாங்க போல இருக்குது பாரு, எந்த கவலையும் இல்லை, எதை குறித்தும் கவலை இல்லை. பாட்டு வேறு எழுதி வச்சுட்டாரு. ஆனால் எதை குறித்து கவலை இல்லை. சாப்பிட்டோமா, தூங்கணுமா. நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் விலையேறப்பெற்றது. நம் குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணணும். கணவன், மனைவி, பிள்ளைகள். நம்முடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு நிமிடம் பிசாசு நம்மளை தூக்கிடுவான். நாம் ஜாக்கிரதை அற்றவர்களாக இருப்போம் என்றால். ஜாக்கிரதை உணர்வு என்பது நம்ம ரத்தத்தில் ஊறி இருக்கணும். ஏன்னா நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலவந்தம் பண்ண வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவில் இந்த வியாதியஸ்தனை கொண்டுட்டு போகணும். ஆனால் வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அவர்கள் மேலே ஏறிட்டான் பாருங்களேன். இந்த கொரோனா நாட்களில் எல்லா வாசலும் அடைக்கப்பட்டிருந்தது. நாங்கள் ஸ்டாஃப்லாம் சேலரி போடணும்னு சொல்லி ஸ்கூலுக்கு போனால் நான் அப்போ தான் முதல் முறையாக வெளியே வர்றேன். அந்த கொரோனா லாக்டவுனில் தெரு அடைச்சிட்டோம். சில தெருலாம் 100% க்ளோஸ் பண்ணிட்டான், வெளியே வர முடியாது. அதே மாதிரி ஏகப்பட்ட போலீஸ்காரங்க நின்றாங்க. எங்களுக்கு நிப்பாட்டினாங்க, எங்கே போகிறீங்க? எங்களுடைய
பொறுப்பை உணர்ந்து எங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க. போங்க, ஏகப்பட்ட எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க, இப்படிலாம் போகக்கூடாது, இப்படி பாதுகாப்பாக போங்க. எல்லா வாசலும் அடைக்கப்பட்டிருந்தது. ஒரு தடவை வந்துடே ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆண்டவரே, பாவம் ஏழை அன்றாட காய்ச்சலாக எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இன்றைக்கி கூலி வேலை பார்த்தா தான் அவங்களுக்கு வருமானம். அப்படிப்பட்ட ஜனங்கள் தேசத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் என்ன ஆண்டவரே செய்வாங்க? ஆண்டவர் சொன்னார், எல்லா வாசல்களையும் மனிதன் அடைத்தான், ஆனால் வானம் அடைக்கப்படவில்லை. அது இன்னும் திறந்து கொண்டு தான் இருக்கிறது. என்னை நோக்கிப்பார், அப்பொழுது நீ பிழைப்பாய். அதை யாரும் அடைக்க முடியாது. பிரயாசப்பட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எல்லா வாசலும் அடைச்சாச்சு, அதனால் நான் என் வீட்டுக்காரையும் அடைச்சிட்டேன். பலவந்தம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டவர் நம்முடைய தேவன். இவங்க 4 பேர் பார்த்தாங்க, கதவு மூடி இருக்குதா, உள்ளே நுழைய முடியலையா, இதை பற்றி அவங்கள கவலையப்படலை. வியாதிஸில் தூக்கிட்டான், மேலே தூக்கிட்டு போயிட்டான். அந்த ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணாரோ தெரியலை, இல்லை கட்டி கொடுத்தாலும் கொடுத்துருப்பாங்க. ஆனாலும் கூட அவருடைய பிரயாசத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பலவந்தம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகாடி நீங்கள் போய் பக்கத்து வீட்டில் ரூப்பெலாம் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க, நான் சொல்லித்தரல. பிசாசு அடைச்சி வச்சிருக்கிற நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன பண்ணுறான் பாருங்களேன், அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி அந்த மனுஷனை இறக்கணும். அந்த அளவுக்கு இங்கே என்ன பண்ணிட்டான், வாசல் இவனை உருவாக்கிட்டான். கர்த்தர் நம்ம செய்கிற பிரயாசங்களை வாக்கி பண்ணுகிற தேவன், அதை அனுமதிக்கிறார் கர்த்தர். ஆண்டு என்ன சொல்றாரு, அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அவன் வந்த அந்த பர்பஸ் அவங்களுக்கு சக்ஸஸாக முடிஞ்சிருச்சு பாருங்களேன். நம்மளும் என்ன பண்ணுறோம்னா 2 தடவை ஜெபம் பண்ணுறோம், 3ஆவது தடவை படுத்துக்கிறோம், குப்புரடிக்க படுத்துக்கிறோம். இந்த ஆண்டவர் இப்படி தான் கேட்டவுடனே தரமாட்டார். ஒரு 10 உபவாசம் போடணும், ஒரு 50 நாளைக்காச்சும் காத்து இருக்கணும், அவ்வளோதான், படுத்துக்கிடுவோம். நம்ம ஜெபிக்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம் என்கின்ற நிச்சயத்தோடு நாம் முழங்கால் படிப்போடும். தேவ சமூகத்தில் போகும்பொழுது நான் கத்திட்ட கேட்குறேன், நான் நிச்சயமாக பெற்றுக்கொள்வேன். அந்த மன உறுதியோடு நம்ம முழங்கால நிற்கணும். கேட்டு வைப்போம், அவர் கொடுத்தா நல்லது, கொடுக்காவிட்டால் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் கடன் வாங்கி கொள்ளலாம். 2 ஆப்ஷனோடு தான் தேவ சமூகத்துக்குள்ளே போகிறது. பக்கத்து வீட்டுக்காரனையும் மைண்டில் வச்சுக்கிறது, எதுக்கும் இருக்கட்டும். 8 பைசா வட்டி 10 பைசா வட்டிலாம் கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, இருந்தாலும் ஜெபம் பண்ணி வைப்போம். இவங்க என்ன பண்ணாங்கன்னா யோசிக்கவே இல்லை, மேற்கூரை திறப்பாக்கி அவனை படுக்கையோடு இறக்கிட்டான் பாருங்களேன். ஆளை இறக்கலை. ஒரு படுக்கை இறக்கணும்னா எப்படி இருக்கணும், 6க்கு 4 சைஸாச்சும் மினிமம் இருக்கணும். நம்முடைய பெட்ரூம் 6க்கு 4 சைஸ் நார்மல். அந்தளவுக்கு அவங்க மேலே ஓப்பன் பண்ணியிருக்கிறான்னா அவங்களோட பிரயாசம் பலவந்தம் பண்ணிக்கிறது. இதுதான் எலி பார்த்துருக்குறீங்களா? எலி எப்படிப்பட்டதையும் அதை கடிச்சு ஓட்டையை உண்டு பண்ணிட்டோம். சிமெண்ட்டு இரும்பு கூட கடித்து உள்ளே வந்துடும், வீட்டுக்குள்ளே வந்துடும். அதில் பல் அப்படி அமைஞ்சு இருக்குது. ஆனால் அது ஒரு கூண்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கிட்டும் அங்கிட்டும் உலாவிக்கிட்டு தான் இருக்குமே தவிர தன்னோட இருக்கிற அந்த பலத்தை அது மறந்துடும். அது நினச்சிருந்தா அந்த கூண்டுடைய அந்த பலகையை கடிச்சு ஓட்டையை உண்டு பண்ணி வெளியே வர முடியும். அந்த பலகை என்ன தேக்கு மரத்தில் செஞ்சு வச்சுருப்பான், சும்மா சாதாரண பலகையில் செஞ்சு வச்சுருப்பான். அந்த எலி கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தால் அந்த பலகையில் ஓட்டையை போட்டு அது வெளியே வர முடியும். அதற்கு அந்த திறமையை தேவன் கொடுத்துருக்கிறார். ஆனால் அந்த எலிக்கு அந்த அறிவில்லை. அங்கிட்டும் இங்கிட்டும் மாட்டிக்கிட்டோமே இதை நினச்சிக்கிட்டு உலாவிக்கிட்டே இருக்குதே தவிர தேவன் நமக்கு ஒரு பலன் கொடுத்துருக்கிறாரு. வீட்டுக்காரன் வரக்குள்ளே ஓட்டையை போட்டு ஓடிடலாம்.
ஆனால் அந்த எலிக்கு அந்த அறிவு இல்லை. நம்ம காலையில் விடிஞ்ச பிறகு போய் கூண்டை பார்த்தோன்னா அது அங்கிட்டு உலாவிக்கிட்டு தான் இருக்கும். இவ்வளோ நேரம் உள்ளே இருந்தையே, உன் பல்ல வச்சு ஒரு ஓட்டையை போட்டு ஓடி இருக்கலாம்ல. நம்ம அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம், கூண்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம். தேவன் நம்ம கொடுத்த பலத்தை நாம் உபயோகப்படுத்தவில்லை. உள்ளே உட்காந்துக்கிட்டு அருமையானவர்களே, நாம் கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் எத்தனையோ காரியங்கள் நமக்கு முன்னாடி வச்சுருக்கிறாரு. நம்ம அதெல்லாம் பார்க்க தான் செய்கிறோம், ஆனால் நம்ம அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது. சரி ஒரு எலிக்கு தேவன் அவ்வளோ வல்லமை கொடுத்தும் கூட அது தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு அறிவு இல்லை, பலவந்தம் பண்ண தெரியல. செவத்தெல்லாம் ஓட்ட போட்டுடும். எத்தனை வேலை மரப்பட்டியெல்லாம் ஓட்ட போட்டு உள்ளே இருக்க பொருட்களை நாசம் பண்ணுது. ஒரு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வண்டி எல்லாம் உள்ளே பூந்துடுது. ஆனால் தான் மாட்டிக்கொண்ட ஒரு சின்ன ஒரு 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 மரப்பலகையிலேருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு அதுக்கு அறிவில்லை. மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 46வது வசனம். இப்படி அவர் ஜனங்களுடைய பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடே பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். அப்போது அவர் ஜனங்களோட பேசுகையில், இது ஒரு இடம்தான், இங்கேயும் ஒரே கிரவுண்டு தான், கூட்டமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இயேசுடைய தாயாரும் சகோதரரும் வர்றாங்க அவரோடு பேசும்படியாக. ஒருவன் அவரை நோக்கி, செய்தி போகுது, எப்பா வெளியே உங்க அம்மாவும் உங்கள் பிரதர்ஸ் எல்லாம் உங்களை பார்த்து பேசுகிறதுக்கு வந்திருக்கு. திமிர்வாதக்காரன் சொந்தக்காரன் கிடையாது, இரத்த உறவு கிடையாது. இவங்க பெற்றெடுத்த தாய் கூட பண்ண சகோதரர்கள். அருமையாளர்கள், இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க வெளியே தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிலாக்கியத்தை அவர்கள் உபயோகப்படுத்தலை. நான் அம்மா வந்திருக்கேன்டா அப்படின்னு அவங்க ஒரு குரல் கொடுத்துருந்தாங்கன்னா ஏசு அதை அலட்சியம் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்களா? அவர் தாயை நேசித்தவர், சிலுவை மரணத்திலே தன் தாயை நேசித்தவர். தன்னை பார்க்க வேண்டும் என்று வாசலில் நிற்கிற தாயாரை அவர் நிச்சயமாக புறக்கணித்திருக்க மாட்டார். இங்கே இன்னும் வெளியே தான் நிற்கிறாங்க. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிலாக்கியத்தை அவங்க உபயோகப்படுத்தலாம், பலவந்தம் பண்ணலாம். நான் உன்னை பார்க்க வந்திருக்கிறேன், நான் உன்னை பார்க்கணுன்னு வந்த பிறகு நான் வாசல் வரைக்கும் வந்துட்டேன், உள்ளே இருக்கிற நீ என்னை வெளியே வந்து பார். ஒரு தாய்க்கு கேட்குறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? நிச்சயமாக உண்டு. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, பிரயாசப்படலை. கூட்டமாக இருக்குது, இந்த கூட்டத்தில் போய் அவனையா நம்ம தொந்தரவு பண்ணணும், அவனையா வரவழைக்கணும். அப்புறம் வீட்டை விட்டு வெளியே வந்தீங்க, வீட்டிலே இருந்துருக்கலாம்ல. இயேசுவை பார்க்க வேண்டும் என்று வாசல் வரைக்கும் வந்துட்டீங்கல்ல, பார்க்காமல் போகக்கூடாது. வந்தது நோக்கம் என்ன? அவரை பார்க்க வேண்டும், பேச வேண்டும். வாசல் வரைக்கும் வந்தாச்சு. ஆனால் வேறு சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மோடே பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள். இந்த நிமிஷம் வரைக்கும் வெளியே தான் நிற்கிறாங்க, உள்ளே அவங்க போனதாக வேதத்தில் சொல்லப்படவில்லை. தேவ சமூகத்தில் வந்துட்டு பதிலை பெற்றுக்கொள்ளாமல் போகக்கூடாது, பலவந்தம் பண்ணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய பிரச்சனைக்கு பரிகாரம் என்ன, அதை நான் பெற்றுக்கொள்ளாமல் போக மாட்டேன். அந்த வசந்தக்கூடிய அர்த்தம் அதுதான். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். விடாமல் சொந்த தாய், சொந்த சகோதரர்கள், இது ஒரு அவசரம். சரி, மகன் வீட்டுக்கு வருவான்ல, நாளைக்கு பேசிக்கலாம்ன்ற அளவுக்கு கூட இங்கே நிலைமை இல்லை. வந்துட்டாங்க, போய் பார்ப்போம். ஏசிட்ட போனால் நடக்கும். கல்யாண வீட்டில் அப்படி தான் ஏசிட்டு வந்து நம்ம அம்மா சொன்னான், எப்பா திராட்சை ரசம் குறைவுபட்டு போச்சுப்பா. அதே மாதிரி ஏதோ பிரச்சனை, அவங்க வந்துட்டாங்க ஏசுகிட்ட.
ஆனால் இயேசுவை அவர்கள் சந்திப்பதற்கு போராடவில்லை. உடனே போராடுறோடனே நம்ம போராடுவோம், வெற்றி பெறுவோம், கோஷம் போகிறதில்லை. இன்றைக்கி அப்படி தான் கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒன்றுபடுவோம், வெற்றி பெறுவோம், போராடுவோம். தேவ சமூகத்தில் அமர்ந்து பிசாசின் கிரிகளை ஜெயிப்பது தான். பிசாசு நமக்கு விரோதமாக கொண்டு வருகிற தடைகளை மேற்கொள்வது. இவங்களுக்கு பிரச்சனை கூட்டம். ஆனால் அந்த திமிர்வாதக்காரனை கூட்டம் வந்தவங்களுக்கு கூட்டம் ஒரு பொருட்டாக தெரியலை. அவன் டக்கு மேலே ஏறினா கூரை திறந்தான், வியாதியசனை இயேசுக்கு நேரம் அப்படியே இறக்கிட்டான். இங்கேயும் அதே சுச்சுவேஷன் தான், அதே கூட்டம், அதே சூழ்நிலைகள். அருமையானவர்களே, நாம் வாசல் வரைக்கும் வந்து சென்று விடக்கூடாது. இயேசுவை பார்க்க வந்தோம் என்றால் அவரோடு பார்த்து பேசாமல் போகக்கூடாது. இல்லைன்னா வீட்டிலே இருந்திருக்கணும், வந்திருக்கக்கூடாது. பரலோகராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பெற்றுக்கொள்கிற வரைக்கும், அதை நாம் சுதந்திரிக்கிற வரைக்கும் விடாமுயற்சியாக. மார்க் சுவிசேஷம் எல்லாம் நமக்கு தெரிஞ்ச சத்தியங்கள், வசனங்கள். நான் ஏதோ ஒன்றும் புதுசாக சொல்லலை, ஆனால் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நிறையா இருக்கிறது. மார்க்கு 10வது அதிகாரம் ஒரு பிச்சைக்காரன் பத்திமேயு பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்போ கூட்டத்தில் உள்ள சத்தத்தை கேட்டு, என்னப்பா திடீர்னு சத்தமாக இருக்குது? நசனாகிய இயேசு வருகிறார். இந்த செய்தி கேட்ட உடனே அவன் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். 47வது வருஷத்தை வாசிப்போம். அவன் நசரனாகி இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். இயேசு வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டான் பாருங்க. அவனுக்கு உள்ளே இருந்த அந்த எப்படியாவது நம்ம அந்த பார்வை அடையணும். எதுக்கு நான் பிச்சை கேட்கணும்? தெருவாரமாக உட்காந்து கண் தெரிஞ்சால் நான் சம்பாரித்து நான் பாட்டுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன், கௌரவமாக வாழ முடியுமே. நான் ஏன் அப்படி தெருவில் உட்காந்து போகிறவனுக்கிட்டலாம் கையேந்தணும்? அவனுக்குள்ளாக இருந்த ஏற்கனவே இயேசு அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். எப்படியாவது எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சின்னா அவர்கிட்ட எப்படியாவது நான் என் பார்வையை நான் பெற்றுக்கொள்ளணும். அவர் வர்றான்னு கேள்விப்பட்ட உடனே இங்கே என்ன பண்ணுறான்? இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு ஆரம்பிச்சிட்டான் பாருங்களேன். அவன் ஸ்லோகன் எப்படி இருக்கும்? ஐயா மாறே, சாமி மாறே, நாளுக்கு தர்மம் போடுங்க அப்படி சொல்லி பழகுன அந்த நாக்கு என்ன பண்ணிடுச்சு? டக்குன்னு மாறிடுச்சு பாருங்களேன். அவனுடைய இதயத்திலேருந்து அந்த இருந்த அந்த சிந்தனை, ஒரு சான்ஸ் எனக்கு கிடைச்சா கூட நான் விட்டுற மாட்டேன், எனக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கிடைக்கட்டும், ஆண்டவர்கிட்ட எப்படி நான் பார்வையை பெற்றுக்கொள்கிறேன். கர்த்தர் நமக்கு எத்தனை வாய்ப்புகள் கொடுக்குறாரு தெரியுமா? நம்மளாம் உட்காந்துக்கிட்டு சொல்கிற பாட்டே பாடிக்கிட்டு இருக்கிறோம். ஐயா மாறே, அம்மா மாறே. கர்த்தர் நமக்கு அநேக வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதை பார்க்கிற கண்கள் நமக்கு வேண்டும், அதை உணர்கிற உணர்வு இருதயம் நமக்கு வேண்டும். ஏன்னா உள்ளுக்குள்ள அந்த தாகம் இருக்கல. தாகம் இருந்தால் தானே அது வெளியே வரும். என் குடும்பத்தில் இதெல்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் இருக்க வேண்டும். இதை சுதந்திரிப்பது தான் பலவந்தம் பண்ணுறது. அடுத்த சந்தேகம் வாசிப்போம். அவனை பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். இதுக்கு ஒரு தடை வேற வருது பாருங்க. அங்கே கூட்டம். மரியாள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க? மேரி அம்மா கூட்டத்தை பார்த்தோன்னா மறந்து போய் நின்றுட்டாங்க. எப்பா இந்த கூட்டத்தில் போய் இயேசுவெல்லாம் பார்க்க முடியாது, கிளம்பு, ரிட்டர்ன் ஆகி. இவனுக்கும் அதே பிரச்சனை தான். அநேகர் அதட்டினார்கள், பேசாதடா. அவன் என்ன பண்ணுறான்? அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். முன்னிலும் அதிகமாக. பதில் வரலையா? விடாதீங்க. 1 மணி நேரம் ஜெபிக்கிறீங்களா? 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. விடாதீங்க.
நம்முடைய தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவருடைய செவிகள் நம்முடைய சத்தத்துக்கு திறந்த வண்ணமாக இருக்கிறது. அவர் கடுமையான இருதயம் உள்ள தேவன் கிடையாது. அந்த கானான் தேசத்து ஸ்திரீ தன்னுடைய பிள்ளைக்காக இயேசுவிடத்தில் வரும்பொழுது அங்கே இதே சூழ்நிலை தான். ஆண்டவர் மறு உத்தரவு கொடுக்கல. சீசர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவரே இவளை அனுப்பி விடுங்க, ஆண்டவரே இவ தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கா, அவளை பின்தொடர்ந்து வராதபடிக்கு இவளை அனுப்பி விடுங்க ஆண்டவர். ஆண்டவர் வாய்த்திறந்து என்ன சொல்கிறாரு, பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடக்கூடாது. எல்லாமே நெகட்டிவாக இருக்குது பாருங்களேன். இங்கே என்ன பண்ணுறாங்க, பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ அதெல்லாம் அவன் கண்டுக்கவே இல்லை. அவன் இதயத்துக்குள்ள ஒரு வெறி இருக்குது, எப்படியாவது இந்த சான்ஸை நான் உபயோகப்படுத்தி கொள்ளணும், மிஸ் பண்ணிட மாட்டேன், எத்தனை நாள் காத்திருந்தாலும் தெரியாது. அவனோ முன்னிலும் அதான் நம்முடைய வாலிமை கூட்டிடணும், நம்முடைய ஜெப நேரத்தை கூட்டணும், விசுவாசத்தை கூட்டணும், இன்னும் அதிகமாக. கர்த்தர் நம்முடைய சத்தத்தை அலட்சியம் பண்ணி நம்மளை விட்டு போகவே மாட்டார். பலவந்தம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை சுதந்திரித்து கொள்ள முடியும். இதே விடல மாதிரி தெரியல. முன்னிலும் அதிகமாய் தாவீதின் குமாரனே எனக்கு ஈரன். விடல பாருங்களேன். அதான் சில போட்டிருக்குது, இயேசு நின்று. அதுக்கு மேலே ஒரு நாள் போக முடியல பாருங்களேன். இந்த சத்தத்தை மீறி இயேசு போக மாட்டார். நம் கண்ணீரை கர்த்தர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். நம்முடைய இதயத்தின வேதனைகளை அவர் அறிந்து கொண்டு தான் இருக்கிறார். தாய் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாளோ. நாம் ஆராதிக்கிற தேவன் மனதுருக்கம் உள்ள தேவன். அதை செயல் வடிவத்தில் காட்டினார். நம்முடைய வாழ்க்கையிலும் செயல் வடிவத்திலே கொண்டு வருவார். நாம் பலவந்தம் பண்ணுகிறவர்களாக, சுதந்திரிக்கிறவர்களாக, பதிலை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நம்முடைய பிடியை விடவே கூடாது. மரியாதை மாதிரி விட்டுட்டு வந்துடக்கூடாது. இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க வெளியே தான் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் என்ன பண்ணுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான். அதனாலவே இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். சண்டே கிளாஸில் பாட்டாகவே பாடி கொடுத்துருக்குறாங்க. பத்திமையை ஒரு பெரிய ஹீரோவாக்கி அதை வச்சு ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணி நம்மளும் அதை பாடி ஆடி ஓடி. ஆனால் அவரை போல் நமக்கு முன்னிலும் அதிகமாக கூப்பிட்றவர்களாக இருக்கிறோமா? குடும்பத்தில் ஏன் இன்னும் ரட்சிப்பு இல்லை? ஏன் இன்னும் புருஷன் ரட்சிக்கப்படலை? ஏன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை? லோத்து ஆபிரகாம் விட்டு பிரிஞ்சு போயிட்டான். காசு பணம் சேர்ந்தவனே மனிதனுடைய சுபாவம், நீ பெரியவனா பார்த்துருவோம், நான் பெரியவன். ஏன்னா காசு வந்துருச்சு. பணம் ஐஸ்வர்யம் வரக்கு முன்னாடி 2 பேரும் சேர்ந்து தான் இருந்தாங்க. காசு பணம் வந்தவுடனே அந்தஸ்து ஆஸ்தியெல்லாம் வந்தவுடனே பிரிஞ்சு போயிட்டான். ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிக்கிறதுக்கு சித்தமுள்ளராயிட்டார். சோதம் கும்புற பட்டணத்தை அழிக்கிறதுக்கு சித்தமாயிட்டார். இதை கேட்டவுடனே ஆபிரகாம் என்ன பண்ணுறான், நீங்கள் அதை வீட்டில் போய் அதை படித்து பாருங்கள். அவனும் அங்கேயே நின்றுட்டான். ஆபிரகாம் கர்த்தர் நிற்கிற ஸ்தலத்தை விட்டு விலகி போகலை. செய்தி தெரிஞ்ச உடனே, சோதங்கும்புற பட்டணத்தை கர்த்தரை அழிக்க போகிறான்னு தெரிஞ்ச உடனே அவன் தேவ சமூகத்தை விட்டு போகவே இல்லை, அங்கே நிற்கிறான். ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே அநியாயக்காரரோடைய நீ நீதிமானையும் அழிப்பீரோ? அந்த பட்டணத்தில் ஒரு 50 பேர் இருந்தால் அப்படியே பேரம் பேசி கோச்சிக்கிடாதீங்க, நான் அந்த ஒரு தடவை மாத்திரம் நான் கூட பேசிக்கிறேன். ஒரு 10 நீதிமான்கள் இருந்தால் தன் சகோதரனுக்காக அவன் தேவ சமூகத்திலே போகட்டும். அதெல்லாம் போய் அழிஞ்சாதான் அறிவு வரும். அப்படியே நம்ம சொல்கிறோம். ஆனால் ஆபிரகாமுக்குள்ள அந்த உணர்வு இல்லை பாருங்களேன். பிரிஞ்சு போனாலும் கூட அவன் காப்பாற்றப்படணும், அவன் ரட்சிக்கப்படணும். என்னை விட்டு போயிட்டான் போகட்டும்,
இதெல்லாம் இருக்கிறதுக்கெல்லாம் போகிறது நல்லது. இன்றைக்கி நம்ம அப்படிலாம் சர்வசாரமாக சொல்கிறாங்க வீட்டிலலாம், இது இருக்கிறத காட்டிலும். ஆனால் ஆபிரகாம் அவ்விதமாக சொல்லவில்லை. கர்த்தர் சம்பவத்தில் இருந்து, ஆண்டவரே நீங்கள் அந்த சம்பவத்தை வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா, தூதர்கள் அந்த பட்டணத்தை அழிப்பதற்கு இந்த ஆபிரகாம் பண்ணின ஜெபம் தான் முக்கியமான காரணம். அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு அவங்க போராடினாங்க. இவங்க அவ்வளோ ஈஸியாக அந்த இடத்துட்டு வரலை. அதாவது பாவ வாழ்க்கை என்பது நமக்கு பிடிச்சிருக்கனால தான் அவன் அந்த பாவத்தை தொடர்ந்து செய்கிறான், வெளியே வரமாட்டேன்றான். பாவத்திலேருந்து அவனை வெளியே கொண்டு வர வேண்டும் என்றால் தேவதூதன் கையை பிடிச்சிட்டு வர வேண்டியது அவசியமாக இருந்தது. இன்றைக்கெல்லாம் குடிக்காதுன்னு சொன்னால் கேட்பானாவே, அநியாயம் செய்யாதடா நான் கேட்பானா? ஏன்னா அவன் விரும்பி செய்கிறான். அவன் வேண்டாம் விருப்பான எந்த பாவம் யாரும் செய்வது கிடையாது, எல்லாம் விரும்பி தான் செய்கிறான். அப்போ அவன் விரும்பி செய்கிற ஒரு பாவத்திலிருந்து அவனை மீட்டு எடுக்க வேண்டும் என்றால் நம்மளை காட்டின ஒரு சூப்பர் நேச்சர் பவர் தேவைப்படுது. வான் பண்ணி தான் சொல்கிறாங்க, பின் திரும்பி பார்க்காம ஓடிப்போம், பின்னிட்டு பார்க்காது. ஆனாலும் கூட இந்த மாம்சம் என்ன பண்ணுது, நம்முடைய இறுதி அங்கே தான் போகுது. எகிப்து ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தாலும் கூட அவள் இருதயத்தில் எகிப்து இருந்தது. நாங்கள் எகிப்தில் இருந்திருந்தால் நலமாக இருந்திருக்குமே, நாங்கள் சாப்பிட்ட வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் நினைக்கிறோமே. தேவ சமூகத்தை அவன் கவனிக்கவே இல்லை. தேவன் அவர்களோடு மகிமையின் மேகமாய், பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் இருந்ததை அவர்கள் நினைக்கவில்லை. அவர்கள் எதை நினைத்தார்கள்? வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் நினைத்தார்கள். அவருடைய இதயமெல்லாம் அதுதான் இருந்தது. நாங்கள் எகிப்தில் இருந்திருந்தால் நலமாக இருக்குமே. பாவ வாழ்க்கை மனிதனுக்கு பிடிச்சிருக்குது. நாம் பலவந்தம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. நம்ம குடும்பத்துடைய ரட்சிப்புக்காக ஒரு இடத்த சொல்லப்பட்டிருக்குது, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவிகள் எங்கே நிற்பார்கள். அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எதையுமே நீங்கள் அலட்சியம் பண்ணாதீங்க. தெய்வ சமத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, பிரயாசப்படுங்க. பலவந்தம் பண்ண வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இதெல்லாம் அடங்காது. மனைவியை பார்த்து நீ ஒழுங்க இருந்தால் அடங்குவாப்பா. ஜாடிக்கேற்ற மூடி தானே மாட்டோம். நீ சரியாக இருந்தால் அந்த மூடி உன்னோடு பொருந்தும். மூடி பொருந்தலைன்னா ஜாடி சரியில்லைன்னு அர்த்தம். அது யார் ஒத்துக்குவா? ஒத்துக்க மாட்டான். மூடி சரியில்லை, உன்னை மூடி சொல்லும் ஜாடி சரியில்லை. நம்மை திருத்திக் கொள்வோம் என்றால் நம்ம குடும்பத்துக்குன்னு சில காரியங்களை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எப்படியாவது குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். எப்படியாவது நம்ம குடும்பத்தை ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கணும். என் குடும்பத்தில் பிசாசின் கிரியைகள் இருக்கக்கூடாது. பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு தான் ஆண்டவர் வந்தார். பாவம் செய்த மனிதர்களை அழிப்பதற்காக ஆண்டவர் வரல. நம்மை உயிரோடு ஜீவனோடு தேவ சமூகத்தில் பரலோராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு தான் தேவனுடைய சித்தம். ஆனால் பலவந்தம் பண்ண வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. யாக்கோப்பு 4வது அதிகாரம்  பலவந்தம் பண்ணுவதற்கு வேதத்தில் 2 குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்குது. பரலோராஜ்யத்தை பலவந்தம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அதோட விட்டு வைக்கல. நமக்கு சில சப்போர்ட்டு, சில ஆயுதங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இந்த சத்தம் தெளிவாக கேட்குதா? எனக்கு கேட்கல, கொஞ்சம் வால்யூம் வைங்கப்பா. 2 முக்கியமான காரியங்களை எங்கள் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. முதலாவது காரியம் 7வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்புறம் பலவந்தம் பண்ணு.
தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பலவந்தம் பண்ணுவோம் என்றால் நாம் ஜெயிக்க முடியாது. பலவந்தம் பண்ண சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நாம் மனம் போல் வாழ்ந்து கொண்டு பிசாசுக்கு ஏற்று நிற்க முடியாது. அது ரொம்ப டேஞ்சர். வேதம் கற்றுக் கொடுக்கிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கன்னா நீங்கள் பலவந்தம் பண்ணுங்க. அதுக்காண்டி நீங்கள் பலவந்தம் பண்ணாமல் இருக்காதீங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. நான் அதற்கு முன்பதாக பிசாசுக்கு எதிர்த்து நிற்பதற்கு முன்பதாக நம்ம என்ன செய்யணும்? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணுங்க. யோசுவாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். யோசுவா 7:11 வசனம். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவருக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். அடுத்தபடி ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை கீழ்ப்படியலை. ஒரு சின்ன பட்டணம், ஆனால் அதை ஜெயிக்க முடியலை. கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இஸ்ரேல் ஜனங்கள் மரித்து போனார்கள். யோசுவாவுக்கு பயங்கர துக்கம். என்ன ஆண்டவரே, அரும்பெரு காரியங்களெல்லாம் எங்களை வச்சு செஞ்சீங்க, ஒரு ஆயிப்பட்டணத்துக்கு முன்பதாக எங்களால் நிற்க முடியலையே. அது செய்த முதல் காரியம் என்னத்தம்மா? தேவ சமூகத்தில் போய் நின்றது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் தோற்று போயிட்டோம் என்றால், பலவந்தம் பண்ணுறோம், ஏதோ ஒரு மிஸ்டேக்கு நம்ம தோற்றுட்டோம்னா நம்ம எங்கே போய் நிற்கணுந்தம்மா? தேவ சமூகத்தில் போய் நிற்க வேண்டும். நான் உன் கண்மேல் வைத்து உனக்கு ஆலோசனை கொடுப்பேன். கத்தர் மாதிரி ஆலோசனை கொடுப்பதற்கு இந்த லோகத்தில் யாரும் கிடையாது. நாங்கள் பார்க்காத யுத்தமா? நாங்கள் ஜெயிக்காத யுத்தமா? இவன் யோசுவா என்ன பண்ணுறான்? தேவ சமூகத்தில் போய் விழுந்து கிடந்தான். நம்ம முயற்சி பண்ணுறோம், ஒருவேளை அது வாய்க்கவில்லை என்றால், அது ஜெயிக்க முடியலை என்றால் விட்டுவிடக்கூடாது. தேவ சமூகத்தில் போய் விழுந்து கிடந்தான். ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். பாவத்தோடு தேவன் நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் நன்மையை கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டார். அடுத்த வசந்த வாசிங்கன்னா அவர் சொல்லுவார், வாசிங்க. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால், பாவம் ஒன்றை இருக்கிற வரைக்கும் நான் அவனை உதவி செய்ய முடியாது. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு. ஆண்டு பலவந்தம் பண்ண கர்த்தர் சொல்லிக் கொடுக்குறார் என்றால் அதற்கு நம்ம சில தகுதிகளை உடையவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு காரியத்தை நீ வாய்க்க பண்ணுவதற்கு உன் புத்தியை தீட்டு, ஆயுதத்தை தீட்டு. நீதிமொழிகள் அப்படி தான் சொல்லப்பட்டது. உன் ஆயுதத்தை நல்ல சாணம் தீட்டு, இல்லைன்னா நீ அதிக உன்னுடைய பலனை நீ உபயோகப்படுத்த வேண்டியது வரும். சிம்பிளாக ஜெயிக்கணுமா? கர்த்தர் சொல்கிற ஆலோசனைப்படி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கு. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா உடன்படிக்கையை மீறினார்கள். ஒரு மனிதன் செய்த ஒரு தவறு
முழு இஸ்ரவேல் கோத்திரத்தையும் வெட்கப்பட வைத்தது. அந்த புறமுதுகிட்டார்களே போடப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். காரணம், உடன்படிக்கையை மீறினது, பாவம். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்து பிசாசுக்கு ஏற்று நிற்கணும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? கட்டுறோம் ஆண்டவர். துணியில் நல்லா தான் இருக்கும். ஜெபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அடேங்கப்பா அரங்கமே அசைகிற மாதிரி. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க வேண்டுமென்றால் பலவந்தம் பண்ண வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஆனால் அதற்கு முதல் படி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்க. அருமையானவர்களே, ஒரு மனிதன் செய்கிற பாவம் முழு குடும்பத்தையும் பாதிக்கும். அவங்களாம் தப்பு செய்யலை, அவங்க நல்லவங்க தான். இந்த சம்பவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுடைய குடும்பத்தை எல்லாத்தையும், அந்த 24வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேலர் எல்லாரும் கூட சேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையையும் பொன் பாலத்தையும் அவன் குமாரரையும் குமார்த்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள். நீ எங்களை கலங்க பண்ணினால் இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவோம். இவங்கெல்லாம் பாவம் செய்யலை பாருங்களேன். ஆனால் ஒருவர் செய்த பாவம் முழு குடும்பத்தையும் பாதித்தது. நாம் அலட்சியமாக தேவனுக்கு விரோதமாக தவறு செய்வோம் என்றால் அது நம் குடும்பத்தை பாதிக்கும். அந்த இரத்த பலிக்கு நாம் தான் பொறுப்பு. அவங்க பாவம் செய்யலை. ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது விளையாட்டு தடல் கிடையாது. பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று அது ஒரு தீவிரமாக ஒரு முடிவோடு தான் வந்திருக்கிறான். யாரையாச்சும் விழுங்காமல் நான் போக மாட்டேன். நம்ம என்ன பண்ணிடுறோம்னா மரியாதை போல் வாசலே நின்றுக்கிறோம். முயற்சி பண்ணணும். விடாப்பிடியாக பலவந்தம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக 1 பேதுரு 5வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஜெயம் எங்கேருந்து ஆரம்பமாகுது? நம்முடைய விசுவாசத்திலிருந்து தான் ஆரம்பமாகிறது. விசுவாசமானது காணப்படாதவைகளின் நிச்சயம். கண்களால் இன்னும் பார்க்கல, ஆனால் அதை நம்புவது தான் விசுவாசம். தோமா என்ன பண்ணால், என் கை விரலினால் தொட்டு பார்க்காம நான் நம்ப மாட்டேன், விசுவாசிக்க மாட்டேன். ஆண்டு சொன்ன ஒரு ஆன்சர் இன்றைக்கி நமக்கு அது தேவையான ஒரு பதில். கண்டு விசுவாசிக்கிறவர்களை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பதிலை பெற்றுக்கொண்டு அல்ல ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நம்ம விசுவாசிகளில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. பாடுகள் மத்தியில் இருக்கிறோம், பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிறோம். நம்மளை சூழலும் எதிராளிகள் இருக்கிறார்கள், பரிகாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அங்கே நம்முடைய விசுவாசத்தை காட்டுறது தான் உண்மையான விசுவாசம். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 17 இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை கூட்டிகிட்டு வரான். சந்திர ரோகியாக இருந்த தன்னுடைய மகனை சீசர்கள் அதை துரத்துவதற்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவர்களால் கூடாமற் போய்விட்டது. ஆண்டவர் அந்த பிசாசை துரத்திட்டார். சீசர் கேட்குறாங்க,
எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று. யோசுவா ஆயி பட்டணத்தில் தோற்ற பிறகு தேவ சமூகத்தை போய் அதான் கேட்டான், ஏன் ஆண்டவரே நாங்கள் தோற்று போனோம்? நாங்கள் உம்முடைய சேனைகள் அல்லவா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் அல்லவா, நாங்கள் ஏன் தோற்று போனோம்? தோல்வியை ஒற்றுக்கொள்ளாதீர்கள், அதை ஒத்துக்கிடாதீங்க. தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரே நான் ஏன் தோற்று போனேன், என்னால் ஏன் ஜெயிக்க முடியவில்லை. இன்றைக்கி நமக்கெல்லாம் அநேக பாவ போராட்டமே நிறையா இருக்கிறது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தை குறித்த பெருமை, ஏதோ ஒன்று மனுஷங்களை இருந்து அவனை ஆட்டி படைக்குது, ஜெயிக்க முடியலை. விசுவாசத்தில் உறுதியாக இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். ஏன் ஓடி போகலைன்னா நம்ம இன்னும் விசுவாசத்தில் உறுதியாக நிற்கலை, இன்னும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை, முழுமையாக கீழ்ப்படியலை. ரெண்டில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னதம்மா, கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஏன் ஆண்டவரே நான் தோற்று போனேன், இந்த குறிப்பிட்ட காலத்தில் ஏன் எனக்கு ஜெயம் வரல, நான் ஜெயிக்கணும், நான் தோற்று போகக்கூடாது, ஏன் தோற்று போனேன், அந்த உணர்வு நமக்குள்ளே எப்போதுமே இருக்கணும். இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கேட்குறாங்க, அந்த 19வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். இயேசுவினிடத்தில் தனித்து வந்து உன் அறக்கதவை பூட்டி அந்தரங்கத்தில் கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, மனிதர்கிட்ட போய் சொல்லாதீங்க. நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்கும் பதில் கொடுப்பதற்கும் அவர் ஒருவர் தான் முடியும். வேறு எங்கேருந்து நமக்கு பதில் வருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. அநேக காரியங்களை நாம் என்ன பண்ணுறோம், பகிரங்கப்படுத்துகிறோம். நம்முடைய தோல்விகள், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், அவங்க ஒவ்வொன்று கேட்டுவிட்டு நாளைக்கு அதை சொல்லி நம்மளை கேவலப்படுத்துவாங்க. தெரியாதாக்கும் உங்கள் லட்சம். அவங்களுக்கு எப்படி போச்சு, நம்ம சொல்லனால போச்சு. அதை ஆண்டு சொல்லி கொடுத்தாரு, உன் அரை கதவை போட்டு வேறு யார்ட்டையும் சொல்லாத. தோல்வி என்பது பிசாசுடைய ஜெயம். நீ பிசாசை மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிற. நீ உன்னுடைய தோல்வியை நீ மற்ற 10 பேர்கிட்ட சொல்கிறேன்னா நீ பிசாசுக்கு சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்கிற. பிசாசு வல்லவன், அவன் என்னை ஜெயிக்க விடலை, நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த உணர்வே இல்லாமல். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், தனித்து இருந்து தேவ சமூகத்தில் போய் நீ இயேசு கிறிஸ்துவோட ஜெப வாழ்க்கை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அநேக தரம் தனியாக போய் சீசர்களை கழட்டி விட்டுருவார். இந்த பயலுக்கு முடிச்சுட்டா பின்னாடி வந்துடுவாங்கன்னு சொல்லி ராத்திரி எழுந்து போய் ஜெபம் பண்ண போயிடுவார். பேதுரு ஒரு விடா கண்டேன், பின்னாடியே வந்துடுவான். என்ன ஆண்டவர், என்னை விட்டுட்டு நீங்கள் மட்டும் போகிறீங்க? இதுக்கெல்லாம் அவர் இடமே கொடுக்கல. இருட்டோடு எழுந்திருச்சு, அதிகாலையில் எழுந்திருச்சு, பிதாவினிடத்தில் போய் நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய பாடுகள், நம்ம குடும்பம், நம்முடைய தோல்விகள் எல்லாத்தையும் தேவ சமூகத்தில் சொல்லுங்க. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும், சுதந்திரிக்க முடியும். அதுக்கு தெய்வம் நமக்கு ஒத்தாசை செய்கிறவராக இருக்கிறார். நாம் சரியான முறையிலே நாம் செயல்பட வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு என்ன ஆன்சர் பண்ணுறார் பாருங்கள், 20வது வசனம். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். ஒரே வார்த்தையில் ஆண்டவர் சொல்லிட்டாரு, உங்கள் அவிசுவாசம். உங்கள் மெசேஜெல்லாம் கொடுக்கல பாருங்களேன், ஒரே ஒரு வார்த்தை தான், உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். இதுக்கெல்லாம் குருவானவர் இருந்தால் தான் கட்டுப்படி ஆகும். இந்த நேரத்தில் பார்த்து குருவானவரோடு வெளியே போயிட்டார், நாங்கள் தனியாக மாட்டிக்கிட்டோம். ஒருவேளை அந்த சிந்தனை இருந்திருக்கலாம், ஏன்னா அவங்களுடைய அவிசுவாசத்துக்கு அவங்க இடம் கொடுத்துருக்குறாங்க. நம்முடைய ஃபெயிலியருக்கு அது ஒரு காரணமாக இருக்கும். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். விசுவாசத்திலே உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இந்த 2 பிரின்சிபலாக வேதத்தை சொல்லப்பட்டிருக்கு. 2 தான், ரொம்பலாம் இல்லை. இதை நம்ம சரி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நாம் நிச்சயமாக பலவந்தம் பண்ணுறவர்களாக அல்ல, சுதந்திரிக்கிறவர்களாக மாற முடியும். மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம்
19 வாசிப்போம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். இப்போ கீ யார்கிட்ட இருக்குது? நம்ம கையில் சபையில் சபைக்கு தான் கத்தர் கொடுத்துருக்கிறாரு. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளும்படியாக இப்போ சாவி யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் கத்தர் கொடுத்துருக்கிறாரு. பரலோக ராஜ்யத்தை பிடிச்சாச்சு. இப்போ உள்ளே போகணும்ல, உள்ளே போகிறதுக்கு சாவி வேணும்ல. கத்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு தருவேன். போய் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை தரேன்னு சொல்லியிருக்கிறீங்கல்ல, கொடுங்க ஆண்டவர், எனக்கு வேணும். என் குடும்பத்துக்கு நீங்கள் வேணும் ஆண்டவரே, என் சந்ததிகளுக்கு நீங்கள் வேணும். கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும், சுதந்திரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது ஏதுவோ, தூங்காத, செயல்படு. சாவியை வாங்கி வச்சுட்டு தூங்குனேன்னா அது கத்தர் பொறுப்பு கிடையாது. பரலோக ராஜ்யத்தையும் பற்றாச்சு, சாவியையும் கொடுத்தாச்சு, நீ தான் திறக்கணும், நீ தான் அதை பூட்டணும். கத்தர் பொறுப்புகளை கொடுத்துருக்கிறாரு. பூலோகத்திலே நீ எவைகளை கட்டுவியோ அங்கே நம்முடைய செயல்பாடு அடிப்படையில் தான் அங்கே செயல்பாடுகள். நம்ம எவ்வளோ நேரம் செயல்படுகிறோம், எதுக்காக நம்ம செயல்படுகிறோம்? நம்முடைய பரிசுத்தத்துக்காக, குடும்பத்தினுடைய சமாதானத்திற்காக, நம்முடைய ஆரோக்கியத்திற்காக, பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அதுக்கு நாம் பிரயாசப்படுகிறவர்களாக, பலவந்தம் பண்ணுகிறவர்களாக காணப்பட வேண்டும். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டது. அங்கே கட்டவிழ்க்கப்படுவது என்பது ரெண்டுமே இங்கே நம்ம செய்கிறதை பொறுத்திருக்கிறது. நாம் எவ்விதமாக செயல்படுவோம் என்பதை நாம் தான் முடிவெடுக்க வேண்டும். கடைசியாக ஒரே ஒரு வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் தர்றேன். பிசாசில் இருந்த மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை கத்தர் கையில் இருக்கிறது. அப்போ நம்மும் கத்தரும் சேர்ந்துட்டோம்னா முழுமையான பரலோக ஆசீர்வாதங்கள். பூலோக நன்மைகளை திறப்பதற்கு தேவன் சாவியை நம்மகையில கொடுத்துவிட்டு மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை அவர் வச்சிருக்கிறார். அருமையான இதை நீங்கள் வீட்டில் போய் கொஞ்சம் தியானித்து பாருங்கள். இதில் ஒரு பெரிய சத்தியம் இருக்கிறது. நம்ம இந்த பூமியில் வாழ்கிறோம், இந்த பூமிக்கு அடுத்த காரியங்களை நாம் சுதந்திரிக்கிறோம். அதுக்குரிய சாவியை கத்த நம்ம கையில் கொடுத்துவிட்டு பிசாசை எப்படி கையாளணுன்றதை அவர் பொறுப்படுத்திக்கிட்டார். நம்ம கையில் கொடுத்தா நம்ம ஏமாந்துடுவோம். நமக்கு ஒரு பழத்தை கட்டினா போதும், சாவியை கையில் கொடுத்துருவோம். அதனால் கத்தர் அந்த சாவியை அவர் வச்சுக்கிட்டார். ஏன்னா ஏற்கனவே ஒருத்தோட சாவியை கொடுத்துட்டு இந்த பையன் ஏமாந்து போயிட்டான், இவனை நம்பிலாம் கொடுக்க முடியாது. வேணும்னா இந்த பூலத்தில் இந்த உனக்கு என்னென்ன வேணுமோ திறந்துக்க, சுதந்திரிச்சுக்கோ. அதாவது நாமும் தேவனும் இணையும் பொழுது முழுமையான ஜெயம். பரத்துக்கடுத்த காரியங்களே, பிசாசுக்கடுத்த காரியங்களிலே எங்கெங்கே எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்று கத்தனம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். புலோகத்தின் திறவுகோல்களை நான் உன் கையில் கொடுத்துறேன். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் கடைசியாக
சங்கரிக்கப்பட வேண்டிய சத்துரு மரணம். அப்படி தான் வேதத்தில் போடப்பட்டிருக்குது. அந்த திறவுகோள்களை நான் பார்த்துக்கிறேன், நீ பூமியில் ஒழுங்காக என்ன பண்ணு, பலவந்தம் பண்ணு. பலவந்தம் பண்ணீரவர்கள் அதை சுதந்திரித்து கொள்ளுவார்கள். நாம் முழங்கால் படிடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். அருமையானவர்களே, வேதத்தில் நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. நான் அதெல்லாம் நேரங்கறி அதெல்லாம் நான் சொல்கிற நேரம் இல்லை. உதாரணத்துக்கு 1-2 காரியங்கள் நம்ம தியானிச்சிருக்கிறோம். வீட்டில் போய் இதெல்லாம் படிங்க, இந்த வசனத்தை திருப்பி படிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றபடி கற்றுக் கொடுப்பார். உங்கள் பிரச்சனைக்கு ஏற்றபடி. நீங்கள் உங்களுடைய பிரச்சனை கர்த்தருக்கு நன்றாகவே தெரியும். உங்களுடைய பாடுகள் கர்த்தருக்கு நன்றாகவே தெரியும். அதுக்கு ஏற்றபடி நம்மளை வழி நடத்துவார். எப்படி நாம் யுத்தம் செய்ய வேண்டும், எவ்விதமாக இதை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, யுத்தத்துக்கு நம்முடைய கைகளை பழக்குவிக்கிறார் என்று வேதத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசை ஜெயிப்பதற்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். பரலோகராஜ்யத்தை எப்படி நம்ம சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்பதை நம்ம கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவ சமூகத்தை அப்படிலாம் நேரம் செலவு பண்ணணும். இந்த உலகத்துக்காக ஓடாதீங்க. உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழ வேண்டிய காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துக்கு எடுத்த காரியங்களை அதுதான் வாழ்க்கை என்பது கிடையாது. அது ஒரு பகுதி, அவ்வளோதான். தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நாம் செய்யப்பட வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். நாம் பிடித்துக் கொள்கிறவர்களாக பலவந்தம் பண்ணணும். மரியாதை போல வாசல் வரைக்கும் வந்துட்டு இயேசுவை பார்க்காம போகிற, அதனால் அவங்களுக்கு என்ன ஒரு நன்மையும் இல்லை. வந்தது பார்க்க வேண்டும், பேச வேண்டும். ஆனால் வாசல் வரைக்கும் வந்துட்டு பார்க்காமையும் பேசாமையும் போயிட்டாங்க. இந்த திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வந்தவங்க இயேசுக்கு சொந்தக்காரங்க கிடையாது. ஆனால் அவங்களுக்குள்ளாக ஒரு முடிவோடு தான் வந்திருக்கிறாங்க. இயேசு நாங்கள் பார்க்கணும், சுகத்தை பெற்றுக்கொள்ளணும். அதில் போட்டிருக்கு, இயேசு அவர்கள் விசுவாசத்தை பார்த்து, அவங்களோட விடாமுயற்சி. அந்த எப்படினாலும் உங்களுக்கு இயேசு சந்திக்காமல் நாங்கள் போயிட மாட்டோம். அதுதான் பலவந்தம் பண்ணுறது. சத்தியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. நாம் ஆகாயத்தில் சிலம்படிக்கிறவர்களாக வாழ்ந்தது போதும். நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். அவனை ஜெயிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. உங்களுடைய பலவீனங்களெல்லாம் தேவ சமூகத்தில் வையுங்க. சரீர பலவீனமாக இருக்கலாம், அல்லது ஆவிக்குரிய பலவீனமாக இருக்கலாம். ஜெயம் கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். தேவன் நம்மை தோற்று போவதற்காக தெரிந்து கொள்ளவில்லை. நாம் ஜெயம் பெறுகிறவர்களாக, ஜெயத்தை சுதந்திரிக்கிறவர்களாக, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாக தேவன் அதுதான் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லிய என் வார்த்தைகளை ஒருவன் கேட்டு அதன்படி செய்கிறவனை கற்பாறை மேல் தன் அஸ்திவாரத்தை போட்டு தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு நான் ஒப்பிடுவேன். நாம் கேட்கிறவர்களாக அல்ல. அருமையானவர்களே, இவ்வளோ நேரம் ஆவியானவர் பேசினது நாம் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக.
அவர் ஏற்கனவே ஜெயிச்சிட்டாரு. அடுத்து ஜெயிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அவர் சிலுவையிலே மகிமையாய் வெற்றி சிறந்தார். நாம் சிலுவைக்கு போக வேண்டாம், ஆனால் பூமியிலே நாம் சுதந்திரிக்கிறவர்களாக ஜெயிக்கிறவர்களாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு நிமிடம் அவரவர் ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய எதெல்லாம் உங்களுக்கு சுதந்திரிப்பதற்கு கடினமாக இருக்கிறதோ அதை தேவ சமூகத்தில் வைங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஒருவேளை உங்களுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியாத பகுதியில் இருக்குமானால் அதை தேவ சமூகத்தில் ஒப்படைங்க. கீழ்ப்படிதலுக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. ஒருவேளை நீங்கள் விசுவாசத்தில் பலவீனமாக இருப்பீர்கள் என்றால், ஒரு மனிதன் சொன்னால், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசத்தை நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்கள். கர்த்தர் அந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார். அன்பானவர்களே, நாம் பலவீனர் என்று கர்த்தருக்கு தெரியும். தேவ சமூகத்தை சொல்லுங்க, ஆண்டவரே இந்த குறிப்பிட்ட காலத்தில் என்னால் ஜெயிக்க முடியலை, என்னுடைய விசுவாசத்தில் நான் பலவீனமாக இருக்கிறேன், என்னுடைய கீழ்ப்படியாமையில் நான் பலவீனமாக இருக்கிறேன், நான் கீழ்ப்படிக்கணும், என்னுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்க வேண்டும். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். நம்முடைய மாம்சத்தை புசிக்கவும், நம்முடைய ரத்தத்தை பானம் பண்ணவும், நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கவும் கொடுத்த அந்த திருவந்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். ஆண்டவரே, எங்களுக்குள் நீங்கள் நாங்கள் வாழ்ந்தது போதும் ஆண்டவரே, நீங்கள் வாழணும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுத்த எங்களுடைய எல்லா அர்ப்பணிப்பும் நாங்கள் நிலைநிற்க எங்களுக்கு பலன் கொடுங்க. லோத்தின் மனைவியைப் போல பின்னிட்டு பார்க்குற அனுபவம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவர். சிலுவை எங்களுக்கு முன்பதாகவும் உலகம் எங்களுக்கு பின்பதாகவும் இருக்கட்டும். நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஆராதனையும் எங்களுடைய துதி பலிகளை ஏறெடுத்து கொண்டபடியாக அங்கீகரித்தபடியாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மூலமாக இந்த ஆராதனையை நீங்கள் மகிமைப்பட்டபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவர். உம்முடைய நாம் ஒன்றே உயர்த்தப்படுவதாக. நீங்கள் பெருகவும் நாங்களோ சிறுகவும் ஆகட்டும் ஆண்டவர். வானத்திலும் பூமியிலும் எல்லாவற்றிலும் மேலான நாம ஆண்டவரே எங்கள் தெய்வமாக இருக்கிறபடியால் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரை தெய்வமாக கொண்டுள்ள ஜனம் பாக்கியம் உள்ளதென்று இருக்கிறது. அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியாக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். தொடர்ந்து உம்முடைய சமூகம் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவர். நாங்களும் உம்மை விட்டு விலகி போய் விடாதபடிக்கு உம்முடைய மேக ஸ்தம்பத்துக்குள்ளாய் நாங்களும் இருக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். இதோ நாங்கள் உலகத்துக்குள்ளாய் கடந்து போகிறோம். பரலோக ராஜ்யத்தை நாங்கள் பலவந்தம் பண்ணி சுதந்திரிக்க ஆண்டவரே, அந்த வெளிச்சத்திலே நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய உலக நன்மைகளையும் ஆவிக்குரிய நன்மைகளையும் நாங்கள் சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். எங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். எங்களுடைய சுயமெல்லாம் ஒளிந்து போகட்டும் ஆண்டவர். அக்னியானது எங்களுடைய சுயத்தை எரித்து போடட்டும் ஆண்டவர். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். சபைக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். நீ நேசிக்கிறீங்க ஆண்டவர். சபையை நீங்கள் நேசிக்கிறீங்க ஆண்டவர்.
முந்தி எங்களிடத்தில் அன்பு கூர்ந்தீங்களே, அந்த அன்புக்கு நாங்களும் பாத்திரவான்களை காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். சபையார் மீது உம்முடைய கிருபைகள் பெருகட்டும், உம்முடைய ஆசீர்வாதங்கள் பெருகட்டும், நன்மைகள் பெருகட்டும். ஒரு மன நிறைவோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல தேவன் உதவி செய்யுங்க ஆண்டவர். புதிய ஆவியும் புதிய ஆண்டவருடைய கிருபைகளையும் கொடுக்கிறவர். இந்த நேரத்திலும் கூட அவிதமாய் நீ கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய ஆவி ஆத்ம சரீரத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். முதியோர்களுக்காக, முதியோர் வயதான காலத்தில் அவங்களுக்கு இருக்கிற எல்லா பலவீனத்தையும் கர்த்தர் பலனாய் மாற்றி போடுங்க. முதிர் வயதிலும் கனி வளர்ந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பான்னு சொன்னீங்களே ஆண்டவர். நான் தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் சொல்லியிருக்கிறீங்க. நிறைய முடி வரைக்கும் நான் உன்னை சுமப்பேன் சொன்னவரே ஸ்தோத்திரப்பா. சரீரப்பாடுகள் எல்லாம் மாற்றி போடுங்க. மனதுக்குள்ள ஒரு சந்தோஷம், சமாதானம் ஆண்டவரே அது உண்டாகட்டும் ஆண்டவரே. கவலைகளையும் ஆண்டவரே சிலுவையில் அடிக்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். ஒவ்வொரு பெற்றோருக்காக ஜெபிக்கிறேன். பெற்றோரை ஆஸ்வதிங்க. தங்கள் குடும்பத்துக்கு அவர்கள் தான் மிஷினரிகள் என்பதை உணர்ந்து செயல்பட உதவி செய்யுங்க. தங்கள் பிள்ளைகளை பக்தியுள்ள சந்ததிகளாய் உருவாக்க அவர்களுக்கு உதவி செய்யுங்க. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்பேன் என்று சொன்னது போல ஒவ்வொரு பெற்றோருக்குள்ளாக அந்த எண்ணங்கள் ஆண்டவரை கொழுந்து விட்டு எரியட்டும் ஆண்டவர். நல்ல பிதாவே உம்மை துதிக்கிறோம்ப்பா. வாலிய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. கல்வி மணி நாவை தாங்க. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்கள் சமாதானம் பெரிதாக இருக்குன்னு சொன்னீங்களே ஆண்டவர். எங்கள் பிள்ளைகளுக்கு போதியுங்க ஆண்டவர், சத்தியத்தை போதியுங்க ஆண்டவர். சத்தியத்தை அறிகிற அறிவை கொடுங்கப்பா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் முதலாவது சத்தியத்தை கற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்படட்டும் ஆண்டவரே. வேலை பார்க்குற பிள்ளைகளுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்க பண்ணுங்க. வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க. திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுங்க. பிரசவத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைக்கு நல்ல சுகமான பிரசவத்துக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கட்டும் ஆண்டவரே. வீட்டின் மாத்தொட்டி ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பதாக, கையின் பிராஸ்தின் பலன் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பதாக ஆண்டவரே. ஒவ்வொருடைய குடும்பத்திலும் உங்களுடைய பிரசன்னம் தங்கும்படியாக ஜெபிக்கிறேன். பொருளாதார தேவைகளை சந்திங்க, குறைகளை நிறைவாக்குங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஒரு நன்மையும் குறைபடாது இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம்ப்பா. சமுதாயத்துக்குள்ள அவங்க போகிறாங்க, உமக்கு சாட்சிகளாய் அன்றே உமக்கு நம்முடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கிறவர்களாய் வாழ உதவி செய்யுங்க ஆண்டவர். மற்ற புறஜாதியார் மத்தியிலே உம்முடைய நாமத்துக்கு மகிமை கொண்டுவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க ஆண்டவர். குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறேன். சிறு பிள்ளைகளின் இடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கன்னு சொன்னீங்க. குழந்தைகள் மீது உடைய விசேஷித்த பாதுகாப்பு கிருபைக்காக ஜெபிக்கிறேன். பொல்லாங்கன் தொடாதபடிக்கு நம்முடைய பரிசுத்த பாதுகாப்புக்குள்ளாக வைக்கிறோம் ஆண்டவர். ஞானத்திலும் வளத்திலும் மனுஷ தயவிலும் தேவ கிருபையிலும் நாளுக்கு நாள் வளர்ந்து விருத்தி அடையட்டும் ஆண்டவர். இசைக்கறி வாசிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். சபையில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா அவனை கனம் பண்ணுவார் என்று இருக்கிறது. நம்முடைய வார்த்தையின்படி ஆகட்டும் ஆண்டவர். நல்ல பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம்.
மீந்திருக்கிற இந்த அப்பத்துக்கும் திராட்சரசத்துக்கும் ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன், சபைக்காக ஜெபிக்கிறேன், சபையோட தேவைகளுக்காக ஜெபிக்கிறேன். இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் ஆசீர்வாதத்தை வரிசைக்க பண்ணுவேன்னு சொன்னீங்க. இங்கே நிறைய இடம் வேக்கண்டாக இருக்குப்பா. ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்தார் என்று இருக்கிறது. சபையில் சேர்க்கிறவரே அதை உங்களுடைய கரத்தில் நாங்கள் வைக்கிறோம். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்துக்கே மகிமைப்படும். சபையை உம்முடைய பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுக்கிறேன். மீண்டும் சபையிலே கூடி வருகிற நாள் வரைக்கும் உங்களுடைய மாறாத பிரசன்னம் அவளோடு இருக்கட்டும். நன்மையும் கிருபையும் பின்தொடரட்டும். உங்களுடைய சமூகம் ஒன்பதாக செல்லட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். உங்களுடைய நாம ஒன்றே தொடர்ந்து மகிமைப்படுவதாக. எல்லா துதிகன மகிமை நாங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கலைந்து செல்லுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.